என்ன சாப்பாடு செய்யறது? ஏம்மா என் மொவா நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவா பார்த்துக்க. இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருமா. என்ன பிரியாணி செய்யறது இன்னைக்கு? ஏமா சிக்கன் பிரியாணி செஞ்சிரு. சரியத்த. ஏமா எத்தனை நாள் தான் சிக்கன் பிரியாணி தங்க? நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு தரேன். என்ன மோளே சொல்கிறா, நீ செய்ய போறியா? ஆமாம்மா, நான் யூடியூப்பில் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், அதை இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு தரேன். அத்தை வேண்டாம் அத்தை, ஏற்கனவே ஒரு வாட்டி தின்னது போதாதா, மறுபடியும் இவளா? சே நீ தப்பா நினைக்காதம்மா, அவள் அன்னைக்கு தான் அப்படி செஞ்சா, இன்னைக்கு நல்லா செஞ்சு தருவா. இன்னைக்கு மாமியாருக்கு ஐயோ மொவ கையில தான் சாவு போல. சரி போலே, ஒத்தலை செஞ்சிருவியா இல்லை அண்ணியும் வர சொல்லட்டா? நோ 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 நோ, வேண்டாம் வேண்டாம், நான் மட்டும் தான் செய்வேன். நீங்கள் இதில் உட்காருங்க, நான் ரெடியான பிறகு கொண்டு வரேன், சாப்பிடுங்க. 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், கொண்டு வரேன். 10 நிமிஷமா? ஏன் மருமோளே, 10 நிமிஷத்தில் பிரியாணி வச்சிடலாமாக்கும்? ஆமாம்மா, உங்கள் மொவ யாரு? அவ வைப்பா. ஏமா பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிடலாம். என்னது அதுக்குள்ளே பண்ணிட்டாளா? பாத்தியா மோளே, என் மொவ என்ன சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருக்கா, அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாளே. அதான் எனக்கு பயமா இருக்குது, என்ன பண்ணி வச்சாலும் தெரியலையே. உனக்கு எப்போதும் என் மொவ மேலே சந்தேகம் தான். ஏம்மா இந்தாங்கம்மா சாப்பிடுங்க, ஆறலாம் நல்லா இருக்காது. ஆமாம் மோளே, பார்த்தோன்னே நாக்கு ஊறுதே. சே என்ன மனமா இருக்கு. கொண்டா கொண்டா சாப்பிடுவோம். அத்தை வேண்டாத்த, ரிஸ்க் எடுக்காதீங்க. சும்மா இரு, 4 முடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி இல்லை நாத்து, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் அம்மா சாப்பிடட்டும், அவங்க தான் பசிக்கிறாங்க, சாப்பிடட்டும். வாவ் சூப்பராக இருக்கு, என்ன டேஸ்டாக இருக்கு. மகளே உள்ள வேற இருக்கா? இருக்க டேஸ்ட்ல இது எல்லாத்தையும் தின்னுடுவேன் போலயே. வேற உங்க அன்னைக்கு இல்லைன்னா என்கிட்ட கோவப்படுவா பார்த்துக்க. இல்லத்த, நான் அப்படிலாம் கோவப்பட மாட்டேன், நீங்க எப்படினாலும் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ஆமா. என்ன கண்ணுலாம் ஒரு மாதிரி இருட்டாவது, கரண்ட் இருந்து போயிட்டா? மருமகளே கரண்ட் போயிட்டோ, ஏதோ இருட்டா இருக்குல்ல? என்னது இருட்டா இருக்கா? அத்தை எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, இருட்டா இருக்குன்னு சொல்றியே? ஐயோ, அப்ப நமக்கு தான் கண்ணு தெரியலையா? ஏம்மா சீக்கிரம் தின்னுமா, ஆறிரும். மருமகளே தலை சுத்துது, மயக்கம் வருது. அத்தை என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஏம்மா என்னாச்சுமா? மருமகளே என்ன சீக்கிரம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகும் மருமகளே. ஏம்மா பயப்படாதீங்கம்மா, இது ஒன்றும் ஆகாது. இந்த வீடியோ யூடியூப்லேயும் இப்படி தான் இந்த பிரியாணியை தின்னுட்டு சாப்பிட்ட டேஸ்ட்டில் மயங்கி விழுந்தாங்க, அது நல்லது தான். ஐயோ இவன் நம்மளை கொல்லாம விட மாட்டான் போலையே, நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் மயங்கி விழுவாவே. என்னது மயங்கி விழுந்தாவளா? நாத்து இது முதலே சொல்லிடலாம்ல. சரி வா தூக்கு, அம்மையை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். மெதுவா. ஐயோ எங்கள் அம்மைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் சைனாக்காரனும் வச்ச மாதிரி பள்ளி பிரியாணி தானே வச்சு கொடுத்தேன். என்னது பள்ளி பிரியாணியா? அடி பாவி கொண்டு விட்டியே, நல்ல வேலை நம்ம சாப்பிடல. சீக்கிரம் தூக்கு வேகமா போ.